எம்ஜிஆர் சென்ற ரயில் வழிநெடுக மக்களின் உற்சாகமான வரவேற்பு காரணமாக 10 மணி நேரம் தாமதமாக மதுரை சென்றது என்றால் இப்போது நம்ப முடிகிறதா? ஆனால் 43 ஆண்டுகளுக்கு முன் உண்மையில் அப்படிப்பட்ட அதிசயம் நடந்தது. திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் 1973ஆம் ஆண்டில் அப்போது மதுரை வந்த பிரதமர் இந்திரா காந்தியை சந்தித்து மாநில அரசு மீது புகார் கொடுக்க முடிவு செய்தார். அதற்காக சென்னையிலிருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் மதுரைக்கு கிளம்பினார். இரவு நேரம் என்றாலும் வழியெங்கும் மக்கள் காத்திருந்தனர். திருச்சியில் இருந்து ஆங்காங்கே மக்கள் வெள்ளம் ரயிலை வழியில் நிறுத்தியது. எம்ஜிஆரும் தான் இருந்த ரயில் பெட்டியின் கதவை திறந்து மக்களின் உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டே வந்தார். ஒரு கட்டத்தில் ரயிலுடன் மக்கள் ஓட்டமும் நடையுமாக பக்கவாட்டிலும் ரயிலுக்கு முன்னாலும் செல்ல ஆரம்பித்து விட்டனர். மக்களுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாதே என்று என்ஜின் டிரைவரும் ரயிலை மெதுவாக இயக்க ஆரம்பித்தார். ரயில் மரவட்டையாக ஊர்ந்து சென்றது. மதுரை வந்த இந்திரா காந்தியோ ஏற்கனவே திட்டமிட்டபடி எம்ஜிஆரை சந்தித்துவிட்டு டெல்லிக்கு புறப்பட வேண்டும். ரயில் ஊர்ந்து சென்றதால் குறிப்பிட்ட நேரத்தில் இந்திரா காந்தியை சந்திக்க முடியாது என்பதால் எம்ஜிஆர் ஒரு முடிவுக்கு வந்தார். கொடை ரோடு ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து காரில் மதுரை சென்று இந்திரா காந்தியை சரியான நேரத்தில் சந்திக்க திட்டமிட்டார். கொடை ரோடு ஸ்டேஷனில் இறங்கி காரில் செல்ல ஏற்பாடுகள் நடக்கும்போது விஷயம் அறிந்து ரயில் இன்ஜின் டிரைவர் பதறி போய்விட்டார். டிரைவரும் ஸ்டேஷன் மாஸ்டரும் நேரே எம்ஜிஆர் இருக்கும் ரயில் பெட்டிக்கு வந்தனர். கொடை ரோடில் இருந்து மதுரை வரை வழிநெடுக மக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றனர். நீங்கள் ரயிலில் இல்லை என்றால் நிலைமை விபரீதமாகிவிடும். நீங்கள் ரயிலிலேயே வருவதுதான் ரயிலுக்கு பாதுகாப்பு. எனவே தயவு செய்து ரயிலிலேயே பயணத்தை தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டனர். நிலைமையை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் ரயிலிலேயே பயணத்தை தொடர முடிவு செய்தார். ஆனாலும் அதிமுக கட்சியின் முக்கியஸ்தர்களை இந்திரா காந்தியிடம் அனுப்பி வர முடியாத நிலைமையையும் அவரிடம் விளக்கச் சொன்னார். வழியெங்கும் மக்களின் ஆரவார வரவேற்பால் காலை 7 மணிக்கு மதுரை வர வேண்டிய ரயில் மாலை 5 மணிக்கு வந்தது. எம்ஜிஆருக்கு நேரு குடும்பத்தின் மீதும் இந்திரா காந்தியின் மீதும் மிகுந்த அபிமானம் உண்டு. இந்திராவும் எம்ஜிஆரும் மதிப்பளிக்கு வந்தனர். 1977ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக இந்திரா காங்கிரஸ் இடையே கூட்டணி ஏற்பட்டது. முதலில் நடந்த பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் எம்ஜிஆரும் இந்திரா காந்தியும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்தனர். அரசியல் காற்று அவ்வப்போது திசை மாறுவதால் எதிரணியில் இருக்க வேண்டி இருந்தாலும் இருவரும் பரஸ்பரம் கொண்ட அன்பும் மரியாதையும் என்றும் மாறியது இல்லை. உடல்நலம் பாதிக்கப்பட்டு எம்ஜிஆர் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவரை பார்ப்பதற்காகவே டெல்லியில் இருந்து பிரதமர் இந்திரா காந்தி பறந்து வந்தார். அவர் அமெரிக்கா செல்வதற்காக மத்திய அரசு சார்பில் எல்லா உதவிகளையும் செய்தார். எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. எம்ஜிஆர் பிறந்த அதே 1917ஆம் ஆண்டில்தான் இந்திரா காந்தியும் பிறந்தார். பிறப்பு முதல் கடைசி வரை எம்ஜிஆருக்கும் 7ஆம் எண்ணுக்கும் தொடர்புண்டு. அவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த முக்கிய சம்பவங்கள், ஆண்டுகள், தேதிகள் மற்றும் அவற்றின் கூட்டுத்தொகைக்கும் 7க்கும் தொடர்பு இருக்கும். எம்ஜிஆர் பிறந்த தேதி 17. பிறந்த ஆண்டு 1917. முதலில் எம்எல்ஏ ஆன ஆண்டு 1967. அப்போது அவர் சார்ந்திருந்த திமுக ஆட்சியை பிடித்த ஆண்டு 1967. அவர் அதிமுகவை தொடங்கிய தேதி 17. எம்ஜிஆர் முதல் முறையாக முதல்வரானது 1977. அவர் பயன்படுத்திய அம்பாஸ்டர் கார் எண் 4777. இதன் கூட்டுத்தொகை 7. எம்ஜிஆர் மறைந்தது 24/12/1987. இதன் கூட்டுத்தொகையும் 7 தான். உடல்நலம் பாதிக்கப்பட்ட எம்ஜிஆரை சந்திப்பதற்காக வந்ததுதான் இந்திரா காந்தி கடைசியாக தமிழகம் வந்தது. அடுத்த சில நாட்களில் அவர் கொல்லப்பட்டு துயரம் இழந்தது. அதேபோல எம்ஜிஆர் கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்ச்சி பிரதமர் ராஜீவ் தலைமையில் சென்னையில் நடந்த நேரு சிலை திறப்பு விழா. சென்னை மருத்துவமனையில் எம்ஜிஆரை சந்தித்து நலம் விசாரித்த இந்திரா காந்தி அவரிடம் கூறினார், நீங்கள் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்தவர், இந்த சோதனையில் இருந்து மீண்டும் வருவீர்கள் என்றார். அவர் சொன்னது பலித்தது. அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக முதல்வராக சென்ற எம்ஜிஆர் உடல்நலம் தேறி அங்கிருந்தபடியே தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக வந்தது வரலாறு. 1967ஆம் ஆண்டு முதல்
5 முறை சட்டப்பேரவை தேர்தல்களில் எம்எல்ஏவாக தொடர்ந்து எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். 1977 முதல் நடந்த தேர்தலில் அடுத்தடுத்து வெற்றி பெற்று 3 முறை ஆட்சியை கைப்பற்றி ஹேட்ரிக் சாதனை படைத்தது. 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். துப்பாக்கி சூடு சம்பவம் காரணமாக முதல் முறை பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்ட போதும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு சென்றதால் 1984 ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்ட போதும் பிரச்சாரத்துக்கு செல்லவில்லை. 2 தேர்தலிலும் படுத்துக்கொண்டே ஜெயித்தார் எம்ஜிஆர்.